ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சம வேலைக்கு சம ஊதியம், பணி நிரந்தர உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிஜிபி வளாகத்தில் கடந்த ஒரு வாரமாக போராட்டம் நடத்திய ஆசிரியர்களிடம் தமிழக அரசு சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம வேலைக்கு சம ஊதியம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் கடந்த ஒரு வாரமாக போராட்டம் நடத்திய ஆசிரியர்களிடம் தமிழக அரசு சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனையடுத்து ஒரு சில அறிவிப்புகளையும் அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். ஆனால் தமிழக அரசு தங்களுடைய முழுமையான கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என அறிவித்தனர். இதனையடுத்து இன்று காலை டிபிஐ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது ஒரு பேச்சு, ஆளும் கட்சியான பிறகு மற்றொரு பேச்சு என்ற கொள்கையை கொண்டிருக்காகவும் விமர்சனங்கள் உள்ளானது. 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக வெளியிட்ட 319வது மற்றும் 181ஆம் வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி கடந்த 9 நாட்களாக அமைதியான ஜனநாயக முறையில் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள், இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர். அவர்கள் வைத்த நியமன கோரிக்கையை கூட முழுமையாக பரிசீலிக்காமல் வலுக்கட்டாயமாக குடும்பத்தோடு குழந்தைகளோடும் கைது செய்ததும், அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் ஆசிரியர்கள் குடும்பங்களை அடித்து வைப்பதற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்துவிடும் ஆசிரியர்கள் தங்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.